Hello, my dear students. நான் Justice from Chem Solutions NEET Academy, Trichy. நம்ம Chem Solution கண்டக்ட் பண்ண மார்க் டெஸ்டோட கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 6 வரைக்குமே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 7 அப்படிங்கிற வீடியோல இந்த சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி 142 வரைக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து 143 கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின் நம்பர் 143லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நாங்கள் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க கெம் சொல்யூஷன்ஸ் சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க பண்ற வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர், ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். மோட்டிவேஷன் கொடுக்க கொடுக்க எங்களை இன்னும் நிறைய திங்க் பண்ண வைக்கும். அப்ப இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும்ன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல 143ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அரேஞ்ச் த ஃபாலோயிங் arrange the following Na plus Na F F minus Na. இது வந்து சைஸ் கேக்குறாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சைஸ். ஆக்சுவலா ஜெனரலா சைஸ்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். லாஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸ் சைஸ். ஓகேங்களா? இப்ப நியூக்ளியர் அட்ராக்ஷன் அதிகமானா சைஸ் கம்மியாகும், நியூக்ளியர் அட்ராக்ஷன் கம்மியா இருந்தா சைஸ் பெருசா இருக்கும். அப்படித்தானே? நியூக்ளியர் அட்ராக்ஷன் கம்மியா இருந்தா சைஸ் அப்படியே பெருசாயிட்டே போகும், அட்ராக்ஷன் அதிகமா சின்னதாகும். இப்ப லெஃப்ட் டு ரைட் போ ஜெனரலா சைஸ் என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் வந்து குரூப்ல சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பீரியட்ல, இது வந்து குரூப்ல. ஓகேங்களா? இதுதான் ஜெனரல் ட்ரெண்ட். அது மட்டும் இல்லாம சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதுதான் Z ஸ்டார்னு சொல்லுவோம். நியூக்ளியர் அட்ராக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஜெனரலா F சோடியம், நியான், இங்க F மைனஸ் கொடுத்துருக்காங்க, சோடியம், நியான், அதுக்கப்புறம் F Na பிளஸ். ஒரு விஷயம் ஜெனரலா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆட்டம்ல when number of electrons are greater than that of number of proton, number of electrons are greater than that of number of proton, in which effective nuclear charge decreases, then size of atom increase ஆகும். ஏன்னா எலக்ட்ரானை விட புரோட்டானை விட எலக்ட்ரான் அதிகமாகும் போது புரோட்டான் வந்து அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா சுத்திக்கிட்டு இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது புரோட்டானால. அப்ப சைஸ் பெருசாகும். கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி when number of protons are greater than that of electrons, in which effective nuclear charge increases, then size of atom decreases. இதான் கான்செப்ட். அப்ப இந்த அயானிக் ரேடியஸ்ல அந்த மைனஸ் பிளஸ் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ல எலக்ட்ரான் புரோட்டானை விட அதிகமான சைஸ் பெருசாகும், புரோட்டான் எலக்ட்ரானை விட அதிகமான சைஸ் சின்னதாகும். இதான் கான்செப்ட். இதுல பாருங்க, F மைனஸ்ல 10 எலக்ட்ரான் 9 புரோட்டான் இருக்கு, சோடியத்துல 11 எலக்ட்ரான் 11 புரோட்டான் இருக்கு. ஏன்னா அட்டாமிக் நம்பர். இதுல 10 எலக்ட்ரான் 10 புரோட்டான் இருக்கு, இதுல 9 எலக்ட்ரான் 9 புரோட்டான் இருக்கு, இதுல 10 எலக்ட்ரான் 11 புரோட்டான் இருக்கு. நான் சொன்ன கான்செப்ட் படி பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதுல நம்பர் ஆஃப் புரோட்டான் கிரேட்டர் தென் தட் ஆஃப் எலக்ட்ரான், அப்ப அதுதான் சைஸ் சின்னது உள்ளதுல எல்லாத்தை விட. இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் தட் ஆஃப் புரோட்டான், அப்ப எல்லாத்தை விட இதான் சைஸ் பெருசு. சார் எல்லாத்தை விட எது சார் பெருசு? F மைனஸ். எல்லாத்தை விட எது சார் சின்னது? Na பிளஸ். சார் அப்ப இந்த மூணுல என்ன சார் ஆர்டர் வரும்? நமக்கு ரெகுலர் ஆர்டர். லெஃப்ட் டு ரைட் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இங்க யாருப்பா? சோடியம், இங்க ஃப்ளூரின், இங்க நியான். லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்ப சோடியத்தை விட ஃப்ளூரின் சின்னது, அப்ப சோடியம் பெருசு. அப்ப நியான் எல்லாத்தையும் சின்னதா? அதான் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்துருச்சுன்னா P ஃபில் ஆயிடும். அப்ப ஸ்கிரீனிங் அதிகமாயிடும். ஸ்கிரீனிங் அதிகமான நியூக்ளியர் அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்போ சைஸ் பெருசாகும். நோபல் கேசஸ் ஆர் பிக்கர் சைஸ். நோபல் கேஸ் ஆக்சுவலா 18th குரூப் தான் நம்ம சொல்லுவோம். சைஸை பொறுத்த மட்டும் 0 குரூப்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு முன்னாடி வச்சுக்கணும்.
அப்ப லெஃப்ட் ரைட் சைஸ் டிக்ரீஸ் கரெக்டா இருக்கும். அப்ப noble gases are bigger than first group. ஈவன் சோடியத்தை விட பெருசு. ஸ்கிரீனிங் எஃபெக்ட், அதோட வாண்டர் வால்ஸ் ரேடியை விட another reason நான் சொல்லுவோம். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இஸ் தி மெயின் ரீசன். கம்ப்ளீட்லி ஃபில்ட் கான்ஃபிகரேஷன். கிளியரா? சோ அப்போ கண்டிப்பா நியான் பெருசு. சார் நியான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கு, அப்ப F மைனஸ் விட பெருசா இருக்குமா? நோ, F மைனஸ் விட பெருசா இருக்காது. ஏன்னா F மைனஸ்ல எலக்ட்ரான் அதிகமா இருக்கு புரோட்டானை விட. நியான்ல எலக்ட்ரான் புரோட்டான் ஈக்குவலா இருக்கு. ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னால சோடியத்தை விட அது பெருசாகுது, ஃப்ளூரினை விட பெருசா இருக்கு. ஃப்ளூரின் சோடியம் நமக்கு தெரியும், சோடியம் பெருசு ஃப்ளூரின் சின்னது. இப்ப அழகா அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப F மைனஸ், F மைனஸ்க்கு அப்புறம் நியான், நியானுக்கு அப்புறம் சோடியம், சோடியம்க்கு அப்புறம் ஃப்ளூரின், அதுக்கப்புறம் Na பிளஸ். பாருங்க, ஃப்ளூரின் வந்து இது எல்லாத்தையும் விட சின்னது, ஆனா F மைனஸ் இது எல்லாத்தையும் விட பெருசு. சோடியம் பாருங்க ஃப்ளூரினை விட பெருசு, ஆனா Na பிளஸ் ஃப்ளூரினை விட சின்னது. கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா கண்டிப்பா உங்களால நல்லா பண்ண முடியும். சோ இந்த ஆப்ஷன் எதுல இருக்கு பாருங்க, F மைனஸ் ஃபர்ஸ்ட் டாப் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஒரு 2 ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான், இந்த 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடியா வேணும், நியான் தான் பெருசு Na விட, அது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் ஆன்சர் பண்ண முடியும். சோ இது கரெக்ட், இந்த ஆப்ஷன் தப்பு. சோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் F minus neon sodium, F greater than that of Na plus. Na plus smaller when we compare all elements. Clear? Good. இது periodic classification ல இருந்து கேட்டிருக்கோம் அந்த question. So another question. The complex that shows both geometrical and as well as optical, ரெண்டு ஐசோமெரிசம் வரும். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இதுல வருமா? COEN thrice. ஆக்சுவலா இதுதான் COEN thrice. இந்த ஆக்டாஹெட்ரல் ஃபார்ம் எழுதிக்கங்க. ஏன்னா இதுல வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 தானே. EN இப்படி இருக்கும், புக்ல இப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க. EN எத்திலீன் டயமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா NH2 CH2 CH2 NH2 கனெக்ட் ஆயிருக்கு, NH2 CH2 CH2 NH2 இங்க கனெக்ட் ஆயிருக்கு, NH2 CH2 CH2 NH2 அப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இதுல வேற வேற ஸ்ட்ரக்சர் உங்களால வரைய முடியுமா? வரைய முடியாது. ஏன்னா இது MAA3, அதாவது MA3A3 மாதிரி, MA6 மாதிரி. MA6க்கு வேற ஸ்ட்ரக்சர் வரைய முடியுமா? வேற ஸ்ட்ரக்சர்னா இது எப்படி மாத்தி போட்டாலும் அதே ஸ்ட்ரக்சர் தானே வரும். மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் வந்தாலும் அதை ஜியோமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். அதுல ஜியோமெட்ரிக்கல் இருக்காது. ஆப்டிக்கல் இருக்குமா? ஆப்வியஸ்லி ஆப்டிக்கல் இருக்கும், கண்டிப்பா ஆப்டிக்கல் இருக்கும். எப்படி சார்? இதோட மிரர் இமேஜ், இதான் இதோட மிரர் இமேஜ். பாருங்க, இதான் இதோட மிரர் இமேஜ். கரெக்டா? சூப்பர் இம்போசிபிளா நான் சூப்பர் இம்போசிபிளா? நான் சூப்பர் இம்போசிபிள். இதை தூக்கி இது மேல வச்சா பொருந்தாது. சார் எப்படி சார் பொருந்தாதுன்னு சொல்றீங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேன்ல இருக்கும். இதுதான் நம்ம ஆக்டாஹெட்ரல் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதை வந்து நம்ம ஒரு ஆக்டாஹெட்ரலா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கு, இதான் ஆக்டாஹெட்ரல். புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஒண்ணு வந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இப்படி CH2 CH2 NH2. புரியுதா? இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு இப்படி கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. Each ligands are present in the different plane. ஒண்ணு இப்படி, ஓகேவா? CH2 இப்படி, இன்னொன்னு இப்படி, இன்னொன்னு இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி சூப்பர் இம்போசிபிளா இருக்கும் தூக்கி வச்சா? மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிள்னாலே ஒன்னு D ஃபார்ம்ல இருக்கும், இன்னொன்னு L ஃபார்ம்ல இருக்கும். ஒன்னு டெக்ஸ்ட்ரோ, இன்னொன்னு லெவோ ரொட்டேட். ஒன்னு கிளாக் வைஸ் ரைட் ரொட்டேட் பண்ணுவோம், ஆன்டி கிளாக். அப்படின்னா அதாவது அந்த மிக்சர் பேர் தான் ஆப்டிகல் ஐசோமர் சொல்றோம். எனான்சியோமெரிக் பேர்னு சொல்லுவோம். இதுதான் எனான்சியோமெரிக் பேர். The mirror image is non-superimposable. எல்லாரும் தூக்கி வச்சாலும் பொருந்தாது. கிளியர்? புரியுதா? So each ligands are present in the different plane. பாருங்க, ஒண்ணு இப்படி இருக்கா,
பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இப்படி கனெக்ட் ஆயிருக்கா, ஒன்னு இப்படி இன்னொன்னு இப்படி, இதுதான் ஆக்டாஹெட்ரல். கண்டிப்பா மிரர் இமேஜ் இஸ் நான் சூப்பர் இம்பாசிபிள், தூக்கி வச்சா பொருந்தாது. இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி, இப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தூக்கி வச்சா பொருந்துமா? இரண்டு மிரர் இது மேல தூக்கி வச்சா பொருந்துமா? பொருந்தாது. கிளியர்? அதான் மேட்டர். அது மாதிரி அந்த மாதிரி இருந்தா அது ஆப்டிக்கல் ஐசோமர். அப்ப இதுல ஆப்டிக்கல் மட்டும்தான் இருக்கு. இதுல உங்களுக்கு ஆப்டிக்கல் ஒன்லி ஆப்டிக்கல். ஆனா கேட்டது ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல். இது கோஆர்டினேஷன்ல இருந்து கேட்டிருக்கோம் ஐசோமரிசம்ல. இதே எடுங்க, இதுல எத்தனை ஸ்ட்ரக்சர் வரையலாம் பாருங்க. இது ஒரு ஆக்டாஹெட்ரல், Cl Cl En, இதெல்லாம் எப்படி வரையணும்ன்ற இதெல்லாம் இருக்கு, கான்செப்ட்லாம் இருக்கு. ஏன்னா நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுனால அந்த டாபிக்கை என்னால டீட்டெயிலா நடத்த முடியாது. என்னால எவ்வளவு டீட்டெயிலா சொல்ல முடியுமோ அவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஷார்ட் பீரியட் தானே, அதனால. இது ஒண்ணு. இது ஆக்சுவலா நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்க, அட்ஜசன்ட் குளோரின் ரெண்டு அட்ஜசன்ட்ல இருக்கா. எப்படி சார் அட்ஜசன்ட் சொல்றீங்க? அதேதான் இந்த ஆக்டாஹெட்ரல் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்டாஹெட்ரல்ல இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு குளோரின் அட்ஜசன்ட் தானே. இது இங்க இருந்தானா இங்க இருந்தானா, இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு குளோரின் இருக்கு, அட்ஜசன்ட். ஈஎன் இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஈஎன் கனெக்ட் ஆயிருக்கு, அட்ஜசன்ட் தானே. சிஸ் இது நம்ம டிரான்ஸ்னு சொல்லுவோம். இப்படி இருந்தா டிரான்ஸ்னு சொல்லலாம். சிஎல் சிஎல் பாருங்க ஆப்போசிட் போயிருக்கு, இங்க ஒரு ஈஎன் இங்க ஒரு ஈஎன். இது சிஸ், இது டிரான்ஸ். அப்ப ஜியோமெட்ரிக்கல் இருக்கு. ஆக்சுவலா இது என்ன டைப்னா M AA twice B2, அதாவது MA4 B2 மாதிரி, AA twice B2, A2 இருக்கா, A2 A2, அப்ப A4 B2 மாதிரி. கிளியர்? ஆனா அது பைடென்டிட்டி தான், ரெண்டு தான் வரும், ஒன்னு சிஸ் ஒன்னு டிரான்ஸ். இப்ப ஜியோமெட்ரிக்கல் உண்டு, ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரையலாம். முதல்ல ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரைய முடியாது, இதுல வரையலாமே சார். ரெண்டு தான் வரைய முடியாது, அதுக்கு மேல வரையாது. இவங்க என்னதான் குளோரினா இங்க ஒண்ணு போட்டாலும் சிஸ் தான், இங்க ஒண்ணு போட்டாலும் சிஸ் தான். 12 சிஸ் வரும், 3 டிரான்ஸ் வரையலாம். ஆனா 12 சிஸ்மே ஒண்ணுதான், 3 டிரான்ஸ்மே ஒண்ணுதான். அப்ப ரெண்டு தான் வரும் ஜியோமெட்ரிக்கல். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 12 சிஸ் வரும், இதுவும் சிஸ், இதுவும் சிஸ், இதுவும் சிஸ், இங்க க்ளோர் போட்டா சிஸ், இங்க போட்டா சிஸ், இங்க போட்டா சிஸ், இங்க இது மாதிரி 12 பாசிபிலிட்டி ஆஃப் சிஸ் வரும். டிரான்ஸ் 3 பாசிபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ், இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு குளோரின் டிரான்ஸ். அதான் நம்ம போட்டுருக்கோம். இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு குளோரின் டிரான்ஸ், இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு குளோரின் போட்டா டிரான்ஸ், இங்க ஒண்ணு பாருங்க 3 டிரான்ஸ் வருது. ஆனா அந்த 3 டிரான்ஸ்மே ஒண்ணுதான், 12 சிஸ்மே வரும். அப்ப ரெண்டு ஜியோமெட்ரிக்கல் தான், ஐ மீன் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சிஸ் ஒன்னு டிரான்ஸ் ஒன்னு. கிளியர்? ஓகே. அப்ப ஆப்டிக்கல் உண்டா அப்படின்னா இதோட மிரர் இமேஜ் பாருங்க, இதோட மிரர் இமேஜ் சாரி இதோட மிரர் இமேஜ் மிரர் தானே, தூக்கி வச்சா பொருந்தாது. ஆனா இதோட மிரர் இமேஜ் பாருங்க, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு பாருங்க, கட் பண்ணா ஈக்குவல் ஆஃபா வருது. அப்ப இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப மிரர் இமேஜ் வரைஞ்சு பாத்தீங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கும். இதோட மிரர் இமேஜ் சூப்பர் இம்போசிபிள், கண்டிப்பா சூப்பர் இம்போஸ், தூக்கி வச்சா அப்படியே பொருந்தும். தூக்கி வச்சு மேல வச்சீங்கன்னா பொருந்தும். அப்ப தூக்கி வச்சு பொருந்துருச்சுன்னா அப்ப இது டி அண்ட் எல் ஃபார்ம்ல இருக்காது.
ஆனா இது தூக்கி வச்சா பொருந்தாது. அப்ப இது டி ஃபார்ம்னா இது எல் ஃபார்ம். அப்ப சிஸ்ல இதுல இந்த மாலிகுல் ரொம்ப முக்கியம். புக்லயே கொடுத்துருப்பாங்க, என்சிஆர்டி புக்லயே இருக்கும் இந்த மாலிகுல் ரொம்ப முக்கியம். இதுல சிஸ் உண்டு, டிரான்ஸ் உண்டு. ஆனா டிரான்ஸ் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ், சிஸ் மட்டும் தான் ஆப்டிகலி ஆக்டிவ். இதுதான் எனான்சியோமரிக் பேர்னு சொல்லுவோம். அப்ப ஆப்டிகல் உண்டு, ஜியாமெட்ரிக்கல் உண்டு. இதான் ஆப்ஷன். கிளியர்? சோ இதுல ஐசோமெரிக்கல் இருக்காது. MA6 ஜியாமெட்ரிக்கல் இருக்காது, ஆப்டிகல் இருக்காது. இதுல ஐசோமெரிக்கல் இருக்காது, MA6. கிளியர்? வேற ஸ்ட்ரக்சர் வரைய முடியாது, ஏன்னா இதுல ஆப்டிகல் இருக்காது. இதே பைடென்டேட்னா இதுல ஆப்டிகல் மட்டும் இருந்தது, இதுல ஜியாமெட்ரிக்கல் ஆப்டிகல் இருக்கு. சோ இதான் ஆன்சர். இதுல ஜியாமெட்ரிக்கல் மட்டும் தான் இருக்கும், ஆப்டிகல் இருக்காது. அப்ப எதுவும் கிடையாது. சோ இதான் ஆன்சர். கிளியர்? சரி. சோ இதான் ஆன்சர். இது மூணுமே கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு எது மட்டும் தான் இருக்கும்? ஜியாமெட்ரிக்கல் மட்டும் தான் இருக்கும். இது மட்டும் தான் இருக்கும். சிஸ், டிரான்ஸ் இது மட்டும் வரையலாம். இது சிஸ்ஸா, இது சிஸ். NH3 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 இது டிரான்ஸ். அவ்வளவுதான் வரைய முடியுமே தவிர இதுல கண்டிப்பா ஆப்டிகல் இருக்காது. ஏன்னா மோனோடென்டேட் கார்டுக்கு ஆப்டிகல் வரணும்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொன்னது பைடென்டேட் இதுல உண்டு, இதுல எல்லாம் வராது. சிஸ்லயும் இது ஆப்டிகல் வராது, டிரான்ஸ்ல வராது. ஒன்லி ஜியாமெட்ரிக்கல். இதான் டிரான்ஸ். ஒன்லி ஜியாமெட்ரிக்கல். கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த ஆப்ஷன் போவா? திஸ் ஒன். இப்ப இதுல சிஸ் உண்டு, டிரான்ஸ் உண்டு. அதுல சிஸ் மட்டும் மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிள், டிரான்ஸோட மிரர் இமேஜ் சூப்பர் இம்போசிபிள். அப்ப டிரான்ஸ்ல ஆப்டிகல் ஆக்டிவ் கிடையாது. சிஸ்ல வர்றதுனால இந்த மாலிகுல்ல ஜியாமெட்ரிக்கல் உண்டு, ஆப்டிகல் உண்டு. கிளியர்? சோ அடுத்து லாஸ்ட் क्वेश्चन வந்தாச்சு. சோ given are two statements. Statement 1, all the hydrides except water possess reducing property and this character increases from H2S to H2TE. அதாவது வாட்டர் வந்து ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்காதுன்னு சொல்றாங்க. வாட்டர் இந்த குரூப் நம்பர் 16 ஹைட்ரைட் இருக்குல்ல, பி பிளாக் 2 ஆக்சுவலா அது குரூப் நம்பர் 16 ஹைட்ரைட்ல வாட்டர்ல ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்காதுன்றாங்க. புக்ல அது கிளியரா கொடுத்திருப்பாங்க. அந்த லைன் படிச்சு பாருங்க. பி பிளாக் 2ல ஆக்சிஜன் ஃபேமிலில ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அதை படிச்சு பாருங்க. லாஸ்ட் லைன் கிளியரா கொடுத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியம். All the hydrides except water possesses reducing property and this character increases from H2S to H2TE அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் சார்? வாட்டர் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தானே, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தானே ஆக்சிஜன். பட் டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். அப்ப ரெடியூசிங் கேரக்டர் அதிகமாகும். H மைனஸ் கொடுக்கிறது தானே ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. வாட்டர் H பிளஸ் தானே கொடுக்கும், எலக்ட்ரோநெகட்டிவ் தானே, இது எப்படி H மைனஸ் கொடுக்கும். அதனால இதுல ரெடியூசிங் கேரக்டர் இருக்காது. அவ்வளவு வாட்டர்ல ரெடியூசிங் கேரக்டர் இருக்காது, H மைனஸ் கொடுக்கிற கேரக்டர் இருக்காது. அதாவது டவுன் த குரூப்ல ஏன் சார் அதிகமாகுது? டவுன் த குரூப் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாகுது, சைஸ் அதிகமாகுது, பாண்ட் லென்த் அதிகமாகும், ஸ்ட்ரென்த் கம்மியாகும், ஈஸியா பிரேக் ஆகும். அதோட இதுல பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகம், பாண்ட் லென்த் கம்மி. அப்போ பாண்ட் உடைக்க முடியாது, H மைனஸா ரிலீஸ் ஆகாது ஃபர்ஸ்ட், இன்னொரு பாண்டே உடைக்க முடியாது. பட் டவுன் த குரூப் பாண்டை பிரேக் பண்ண முடியும். ஏன்னா பாண்ட் லென்த் அதிகமாகுது, மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வேற அதிகமாகுது, ஈஸியா H மைனஸ் கொடுக்கும், லென்த் அதிகமான ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அது கரெக்ட் தான். H மைனஸ் கொடுக்கிற ப்ராப்பர்ட்டி தான் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. எஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, HCF6 ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். இது வந்து xenon ஃபேமிலில இருக்கும். ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன், ஹைட்ரோலிசிஸ் வித் 1 mole of water. இது ஈஸியா படிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் தான், ரெடாக்ஸ் கிடையாது. உள்ள வரும், ஒரு ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன -2. அப்ப எத்தனை ஃப்ளூரின் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 2 ஃப்ளூரின். அப்ப ஒரு ஆக்சிஜன் உள்ள வந்தா 2 ஃப்ளூரின் வெளில போகும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? HCOF4 plus 2HF கிடைக்கும். அவ்வளவுதான். சோ இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா sp3d3 வரும். இது டிஸ்டார்டர் ஆக்டாஹைட்ரல் வரும். இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா sp3d2 வரும். ஸ்கொயர் பிரமிடல் வரும். sp3d2 ஒன்னு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கெமிக்கல் பாண்டிங்ல படிக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க, HCF6 undergoes hydrolysis with 1 mole of water and forms the product in which the hybridization of xenon is sp3d. No, sp3d2. சோ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ங்கிறது கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. சோ ஸ்டேட்மெண்ட் 1 is correct and statement 2 is wrong. So third option. சோ நம்ம எல்லா क्वेश्चंसமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம ஐ மீன் கெமிஸ்ட்ரியில
செக்ஷன் ஏ செக்ஷன் பி ல உள்ள ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த பார்ட்ல உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் வந்துடும். அதையுமே சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்லோட் பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு வீடியோவையும். ஸோ அதான் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. பயாலஜியுமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்களும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸோட இந்த ஓவரால் அனலைசிஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஓவரால் கொஸ்டின் பேப்பர். சோ இதை எடுத்து பாருங்க. நம்ம 2023, 2022, 2021 இந்த 3 பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ஈவன் 2022 பாருங்க, நிறைய அசர்ட்ஸ் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும். இதை கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம பேப்பரை எடுத்து அது பக்கத்துல வச்சுட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். பட் உங்களுக்கு இந்த 2021க்கு பிஃபோர் 2020, 2018, 16 இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீட் 16 கொஞ்சம் ஹார்டா இருந்தது பேப்பர். 17, 18, 19, 2020 வரைக்குமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். 19 வரைக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ட்ஸ் அண்ட் ரீசன் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸி தான் பேப்பர், பட் கொஞ்சம் லென்த்தியா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பேட்டர்ல தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ ஒன்னே சொல்லிடுறேன். இது 101 பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பேசிக் கான்செப்ட்ஸ் ஐயூ பேக்ல இருந்து கேட்டிருக்கோம் பாருங்க. இந்த 102 எதுல எடுத்துக்கோனா பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த பியூரிபிகேஷன் டெக்னிக்ல எடுத்திருக்கோம். சரிங்களா? குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் எடுத்திருக்கோம். அப்ப பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 2 क्वेश्चन வந்திருக்கு. செக் பண்ணிட்டு வாங்க. இது ஹைட்ரோ கார்பன்ல எடுத்திருக்கோம் 103. 104 ஹாலோ ஆல்கேன் அண்ட் அரேன்ல எடுத்திருக்கோம். 105 எப்படின்னா ஹாலோ ஆல்கேன் அண்ட் அரேன், இந்த 2 ஹாலோ ஆல்கேன் அரேன், இது அமைன்ஸ். அதே கம்பைன் பண்ணி கொண்டு போயிருக்கோம். எப்பவுமே ஆர்கானிக் ஒரு ரியாக்ஷன் கூட இன்னொரு சாப்டர் கூட கம்பைன் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படிதான் கேட்டிருப்பாங்க, எடுத்து பாருங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருக்கோம். அப்ப இதுல அமைன்ஸும் இருக்கு, ஹாலோ ஆல்கேன் அரேனும் இருக்கு. இது அப்படியே ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர், ஆல்கஹால்ஸோட பிரிப்பரேஷன். இது கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா, அதுல கார்பாக்சிலிக் ஆசிட் அசிடிக் ஸ்ட்ரென்த். இது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ல புக் பேக்ல இருக்கு இந்த क्वेश्चन என்சிஆர்டில. சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா அமைன்ஸ். இந்த क्वेश्चन அமைன்ஸ். திஸ் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா ஹாலோ ஆல்கேன் அரேன், செகண்ட் ஒன் ஹாலோ ஆல்கேன் அரேன், தேர்ட் ஒன் ஈத்தர்ஸ். ஈத்தர் சிந்தசிஸ்ல வில்லியம்சன் சிந்தசிஸ் இருக்கு இல்லையா, அதுல நடக்கக்கூடிய கான்செப்ட், வில்லியம்சன் சிந்தசிஸோட கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ். இந்த क्वेश्चन P block 2, P block 2ல oxo acids of phosphorus. This one from chemical bonding, ரொம்ப important chapter, chemical bonding. This one also from chemical bonding. This one from P block 1, P block 1. This question from periodic classification. This question from redox reaction. This question also from redox reaction, balancing redox reaction. So this one from coordination compounds. This one also from coordination compounds. The chemical bonding coordination compounds is a very important chapter in inorganic. This one from D and F block element. Actually D block la ketirkom magnetic property and the concept. This one from F block elements. And D and F la rendu question. This one from P block 2. P block 2. This question from basic concepts in organic chemistry. Basic concepts in organic chemistry and hydrocarbon concept. Rendu abbe combine aayirukku light. Clear? This one from hydrocarbon. This question from aldehyde ketone and carboxylic acid. This question from amines. This question from biomolecules. This one from chemical bonding. Third question was the chemical bonding la. This one from P block 2. This one from periodic classification and periodicity in properties. This one from
coordination compounds. This one from P block 2. Okay, இதுதான் இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கோட அந்த கொஸ்டின் அனலைசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சீக்கிரமா நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.